ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம தொட்டியில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து நிறையா இருக்கும். நான் கூட ஏதாவது புழு பூச்சி சரி ஓட்டை போட்டுட்டு போயிடும் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா குமரன் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போகும்போது தெரியாமல் ஒரு சைக்கிள் எடுக்கும்போது தெரியாமல் ஒரு தொட்டியை வந்து தட்டி விட்டுட்டான். அப்போ வந்து அப்படி தொட்டி வந்து சாஞ்சிருச்சு, கொஞ்சம் மண்ணெல்லாம் செஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன்னா அந்த அந்த தொட்டியில் வந்து செடிகளுக்கு மண்ணு மாற்றியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி அதனால லைட்டாக வேர் வந்து நீளமாக இருக்கும், அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எரு போட்டு மண்ணெல்லாம் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் வந்து ஒரு மாதிரி கட்டியில் வந்து டிசைனாக போட்ட மணிக்கு இருந்தது ஒரு மாதிரி. இது என்னோட வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு உடச்சி பார்த்தோம்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த தேன்கூடு மண்ணிலே பார்த்தீங்கன்னா தேன்கூடு கட்டியிருக்கு. நான் கூட வேற ஏதோ பூச்சிப்புழு தான் இருக்கும் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா உடச்சி பார்த்தா ஃபுல்லாக உள்ள தேனி இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்துக்கிறேன் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த தேனீக்கள்லாம் சுத்த ஆரம்பிச்சிச்சு. மேலே பறந்து சாப்பாடு எதுவும் எடுக்க போயிருக்கோம்ல அந்த தேனீக்கள்லாம் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேனி அப்படியே கருப்பு கலரில் தேனி இருந்துக்கிட்டே இருந்தது. இது எப்படின்னு தெரியல, மணலில் வந்து தேனி கூடு கட்டுறது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேன் வைக்குமா, எதுக்காக மணலில் வந்து கூடு கட்டுறது அப்படின்னு எதுவுமே தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது. இது வந்து மறுபடியும் எப்படியுமே நம்ம வந்து வச்சாலுமே அது செட் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அள்ளி போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் மணல்லாம் மாற்றி செடி வந்து வச்சு விட்டுட்டேன். ஆனால் ஈக்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.